ஹலோ ஆல், வெல்கம் டு நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், இன்னைக்கான அதாவது ஏப்ரல் 12க்கான நடப்பு நிகழ்வுகள் இருக்கிறது பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகருக்கு புதிய காவல் ஆணையர் தேர்தல் ஆணையம் உத்தரவு. அதாவது இப்ப ஏப்ரல் 23ஆம் தேதி நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்க போகுது இல்லைங்களா? ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, மாநகர காவலர் ஆணையரை மாத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய தலைமை இயக்குனரை மாத்திருக்காங்க. அதுக்கடுத்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவை மாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கொண்டு வர்றப்போ இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னை மாநகர காவல் ஆணையரை என்ன பண்ணியிருக்காங்க, அபின் தினேஷ் அப்படின்றவரை என்ன பண்ணியிருக்காங்க, தினேஷ் மொக்கை அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அருண் அப்படிங்கிறவங்களுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவரை புதிய காவல் ஆணையராக மாத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த டிஜிபி அருண், அதாவது இவரு யாரு, நம்ம அபின் தினேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மத விலக்கு அமலாக்க பிரிவுல டிஜிபியா என்ன பண்ணியிருக்காங்க, பணியாற்றி வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாநில காவல் ஆணையரா மாத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, டிஜிபியா ஃபர்ஸ்ட் யாரை மாத்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம், சந்தீப் ராய் ரத்தூர்ன்றவர் என்ன பண்ணியிருக்காங்க, டிஜிபியா மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஆன்டி கரப்ஷனுக்காக, ஓகேங்களா, ஆன்டி கரப்ஷன் ஃபீல்டுல யாரை டிஜிபியா மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சந்தீப் மித்தல், ஓகேங்களா, அப்படிங்கிறவங்க டிஜிபியா இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவையும் மாத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ மாவட்ட அந்த புதிய காவல் ஆணையரா யார், ஐபிஎஸ் அதிகாரி அபின் தினேஷை மாத்திருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர், மகாராஷ்டிரால நாகபுரி அப்படின்ற இடத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? ஸோ 1997ல என்ன பண்ணியிருக்காரு, ஐபிஎஸ் அதிகாரியா பொறுப்பேற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவரை பத்தி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புதிய காவல் ஆணையரை யாரை மாத்திருக்காங்க அப்படின்றது, அதே மாதிரி டிஜிபியா யாரை மாத்திருக்காங்க, ஆன்டி கரப்ஷன்ல யாரை மாத்திருக்காங்க, ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் யாரெல்லாம் இப்போ புதுசா பதவி மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா, வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊறு எய்தி உள்ளப்படும். ஓகேங்களா? அதாவது வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊறு எய்தி உள்ள. ஸோ இது எந்த அதிகாரத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, வினைத்திற்பம் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து எடுத்திருக்காங்க. குறள் எண் பாத்தீங்கன்னா 665. அப்போ இந்த குறளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திற்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, நம்ம நல்லா படிச்சு நல்ல ஒரு நாலேஜோட இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஒரு விஷயம் எடுத்து சொல்றோம், இல்ல அறிஞர்கள் இருக்க இடத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், இல்ல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய என்ன சொல்றது, நம்ம கூட சேர்ந்து படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு காது கொடுத்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி செயல்திறனால் அவங்க செய்யக்கூடிய செயலால சிறந்து விளங்கக்கூடியவர்களோட வினைத்திற்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்படும். ஸோ நாட்டை ஆளக்கூடிய அரசனிடத்திலும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள மதிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது அதிகாரம் வினைத்திற்பம்ல இருக்கு. ஸோ இதைதான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கள் ஊறு எய்தி உள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே நமக்கு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அமராவதி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அமராவதி நியூஸ் எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்துல இதுக்கு முன்னாடி 3 கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, 3 கேபிட்டலை ஒவ்வொரு இதுக்கும், அதாவது நம்மளோட ஜுடிஷியல், அதுக்கடுத்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ்,
ஸோ இந்த 3 துறைக்குமே தனித்தனியான கேபிட்டல் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கானா பிரிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம ஆந்திர பிரதேசத்துல இருந்து தெலுங்கானா பிரிஞ்சதுக்கு அப்புறமா, ஸோ ஆந்திர பிரதேசத்துல இருந்து தெலுங்கானா என்னைக்கு பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014ஆவது ஆண்டு தான் என்ன பண்ணிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தெலுங்கானாவோட ஃபார்மேஷன் டே என்னைக்குன்னு கேட்டீங்கன்னாலுமே 2014 ஜூன் 2 தான் அதோட ஃபார்மேஷன் டே. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தோட சிஎம் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 2024ல ஒரு மசோதாவை வந்து கொடுத்திருப்பாரு. யாருக்கு? நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மசோதா வந்து லோக்சபால கையெழுத்தாகி ராஜ்யசபாவுக்கு போயிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மசோதாவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 நாடாளுமன்ற அவைகளும் என்ன பண்ணிருப்பாங்க, ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. அதாவது ஆந்திர மாநிலத்தின் தலைநகர் எது என்ற குழப்பத்திற்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் ஒப்புதலை பெற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ 2 அவையிலுமே என்ன பண்ணிருக்காங்க, ஒப்புதலை பெற்று இனிமே வந்து நம்ம ஆந்திர பிரதேசத்துக்கு அமராவதி தான் வந்து தலைநகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 2025 அக்டோபர்ல வந்து அவர் யாரு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த என்ன சொல்றது அமராவதியோட ஒரு நிர்மாண திட்டம் வந்து இது பண்ணிருப்பாங்க, தொடங்கி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துமே கூட இந்த அமராவதியை வந்து தலைநகரா அறிவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்பதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அது அமராவதி தான் ஆந்திர பிரதேசத்தோட தலைநகர் அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்க, இது அதாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது என்ன சட்டத்தின்படி வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் 28, 2026 அன்னைக்கு ஆந்திர சட்டப்பேரவையில நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தினோட அடிப்படையில் மத்திய அரசின் முந்தைய ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2014, சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த 3 தலைநகர் நிர்வாகம் நான் சொன்னேன் இல்லைங்களா, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. ஸோ இந்த 3 இதுக்குமே தனித்தனியாக இருக்கக்கூடிய தலைநகரை என்னவா மாத்திட்டாங்க, ஒரே தலைநகரா மாத்திட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதைதான் வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தோம். ஸோ இணைய பயன்பாடுகளுக்கு கட்டுப்பாடு. இணைய பயன்பாடுகள் அப்படின்னா என்னது, நம்மளோட வெப்சைட், நம்மளோட என்ன சொல்றது சோசியல் மீடியா இதெல்லாம் இருக்கலாம் யூஸ் பண்றோம், லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்றோம். யூடியூப்ல இருந்து எல்லாமே யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கர்நாடக அரசு 16 வயசுக்கு உட்பட்டக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சமூக வலைதள பயன்பாட்டை குறைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி மாநில பட்ஜெட் துறையில் என்ன பண்ணிருக்காரு, அந்த கர்நாடக அரசோட முதல்வர் சீதாராமையா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு குறிக்கோளை முன் வச்சிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆந்திராவிலையும் இதை மாதிரி இவங்களோட முன்னெடுப்பு வந்து நல்ல ஒரு முன்னெடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆந்திராவில் இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க, 13 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக வலைதள பயன்பாட்டை குறைப்பதற்கு 90 நாட்களுக்கான செயல் திட்டம். ஓகேங்களா? அது 90 நாளுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, அதை குறைக்கிறதுக்கான செயல் திட்டத்தை உருவாக்கலாம்னு வந்து முன்னெடுப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க் இந்த நாடுகள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த வெப்சைட் யூசேஜ் எல்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் சில திட்டங்கள்லாம் வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செயல் திட்டங்கள் எதுக்காக வந்து முடக்கி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகள்லாம் இப்ப என்ன பண்றாங்க, சாப்பிடலன்னு அழுதாலும் சரி, அதே மாதிரி அவங்க வந்து தூங்கலன்னு அழுதாலும் சரி, இல்லை வந்து அவங்களுக்கு விளையாட்டுக்கு வேற எந்த பொருட்களும் இல்லைனாலும் சரி, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஆகட்டும், எந்த நாட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஆகட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கையில என்ன பண்ணுவாங்க, மொபைல் ஃபோன் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேப் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம காலகட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த விளையாட்டு பொம்மைகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தொட்டில் குழந்தைகளா இருந்தாலுமே அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, தொட்டில் மேல வந்து அந்த மணி மாதிரி ஒரு விஷயம் கட்டி விட்டு, ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம காலகட்டத்துல எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ வளர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல டெக்னாலஜிஸ் அதிகமா வளர்ந்தனால நம்ம நாட்டெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து போன் அதிகமா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ குழந்தைகளை வந்து போன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பெற்றோர்களை வந்து இந்த மொபைல் போன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதலில் பெரியவர்களின் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர முயல வேண்டும். ஏன்னா இவங்க தான் போனை வந்து கொடுக்கறது. அதே மாதிரி இப்போ நம்ம காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்க அடல்ட் ஏஜ்ல இருக்கவங்களும் சரி, டீனேஜ்ல இருக்கவங்களும் சரி, முழுக்க என்ன பண்றாங்க, இந்த 24 மணி நேரத்துல பாதி நேரம்
அவங்க தூங்குற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன்ல தான் அதிகமா இருக்காங்க. ஸோ டீனேஜர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாலே மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல தான் அதிகமா இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுல வந்து ஸோ இதுல இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க் வெப்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ டார்க் வெப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இல்லீகல் செயல்பாடுகள்லாம் அதுல நடக்குது. லைக் ட்ரக்ஸ்ல இருந்து, அதே மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங்ல இருந்து, நிறைய விஷயங்கள் குழந்தைகள் கடத்துறதுல இருந்து, ஸோ ஒருத்தரோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க அதுல இருந்து அப்சர்வ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தினால குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க தேவையில்லாத நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட ஒரு அடல்ட் ஏஜ்ல அவங்க வழி மாறி போறதுனாலையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம கவர்மெண்ட் அதாவது கர்நாடகா அரசும் ஆந்திர பிரதேச அரசும் ஒரு முன்னெச்சரிக்கையா இந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து இது எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இணைய சேவையை வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் நம்ம இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலநிலை மாற்றம் அதிகமா இருக்கு, மழலை சேமிப்புகளுக்கு கம்மியா இருக்கு, ஸோ கொசு ஒழிப்பு, வன பராமரிப்பு, ஸோ இந்த மாதிரி சவால்கள் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வலைதள செயல்பாட்டுல இருந்து என்ன இருக்கு உலகளாவிய வலைதள செயல்பாட்டுல வந்து நிறைய சவால்கள் வந்து மாறி வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ இப்போ நம்ம உள்ளூர்லயே தண்ணி கிடைக்கல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வந்து என்ன பண்ண முடியாது, இந்த மொபைல் போன்ல இருந்து நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இந்த மொபைல் போன்ல வந்து தீர்மானம் கிடையாது இல்லையா. இன்னுமே இந்த ரிமோட் ஏரியாஸ்ல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தண்ணி இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களோட இயல்பான வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுல இருக்கவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மொபைல் அதிகமா யூஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு எடுத்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வலைத்தளங்கள்ல பேசப்படுறது கிடையாது இல்லையா. ஸோ அது இல்லாம ஃபுல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ்டா தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த சோசியல் மீடியால யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு சில மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வலைத்தளங்களை நல்லபடியா யூஸ் பண்ற மக்களும் இருக்காங்க. பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இது தேவையில்லை அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க அந்த கர்நாடக அரசு ஆந்திர அரசு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆஸ்திரியா, பிரான்ஸ்னு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அரசும் என்ன பண்ண வைக்காங்க அப்படின்னா இந்த முன்னெடுப்பை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு எதுல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. இணைய பயன்பாடு கணக்கு கட்டுப்பாடுன்ற ஒரு நியூஸ் வந்து மெயின்ஸ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசு பள்ளிகள் திறன் திட்டம் அப்படின்ற ஒரு அறிக்கை கொண்டு வரும். அதாவது ஒரு விரிவான அறிக்கை திறன் திட்டம் அப்படின்றதுக்கான ஒரு விரிவான அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திறன் திட்டம் அப்படின்றதுல உங்களுக்கு எப்படி எதுல கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவலான நியூஸ். ஓகேங்களா. ஸோ இந்த திட்டம் வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய 6 முதல் 9 வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களோட கற்றல் திறனை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னது திறன் திட்டம். ஸோ நார்மலாவே அவங்களுக்கு வந்து அந்த கற்றல் திறன் அதிகம் நல்லபடியா தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த திறன் திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள், அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், அவங்களோட அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா நல்லா ஃபாஸ்டாவே வந்து என்ன பண்ணிடுவாங்க அவங்க அப்சர்வ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் சில குழந்தைங்க ரொம்ப மெதுவா பொறுமையா அவங்க நிதானமா எடுத்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன புரியும், அந்த டாபிக் என்னன்னு புரியும். ஸோ அதனால ஸ்லோவா கற்கக்கூடிய மாணவர்களுக்கு, மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஆங்கிலம், தமிழ் மற்றும் கணித பாடங்களில் சிறப்பு பயிற்சி அளிக்க இந்த கற்றல் திறன் அப்படின்ற ஒரு திட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த திறன் திட்டத்தின் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கற்றல் இடைவெளி, ஓகேங்களா, அவங்க கத்துக்கக்கூடிய அந்த லேட் பிக்கப் அப்படின்றது என்ன பண்ணிருக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அவங்களோட கற்றல் திறனோட அந்த ஃபாஸ்ட்னஸ் அதிகமாகுது அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் தானே. ஸோ அதனால அந்த கல்வி மேம்பாட்டு திட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான அறிக்கையை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் 27-28க்குள்ள அவங்க வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அந்த ஒரு அங்க இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா
அந்த அறிக்கையில வந்து அந்த மாணவர்களுக்கு என்னென்ன பாடங்கள் பயிற்றுவிக்கப்பட்டது, ஸோ அதனோட திட்ட மேம்பாடு என்ன, அதுக்கு என்ன பயிற்சி நூல்கள் வழங்கினாங்க, அதே மாதிரி அது எந்த மாவட்டம் வட்டாரத்துல வந்து நடத்தினாங்க, ஸோ அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்ன, ஸோ அவங்களோட வருகை பதிவு எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்ட சிந்தி மொழி பதிப்பை வெளியிட்டு குடியரசு துணைத் தலைவர். அதாவது நம்மளோட அரசியலமைப்பு சட்டம்னா என்னது, கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்ப சிந்தி மொழி அப்படின்ற மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மொழிபெயர்ப்பு செய்த புத்தகத்தை வந்து யாரு இது பண்ணியிருக்காங்க, அதாவது வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட துணை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ எப்ப அப்படின்னா சிந்தி மொழி தினத்தன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சிந்தி மொழி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான மொழிகள்ல ஒண்ணுதான் வந்து சிந்தி மொழி. ஓகேங்களா? ஸோ இந்த சிந்தி மொழி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேதாந்த தத்துவம் சூஃபி சிந்தனையும் இணையக்கூடிய ஒரு தத்துவமான சங்கம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு நம்ம துணை குடியரசுத் தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமா, ஓகேங்களா, நம்மளுடைய சுதந்திரத்துக்கு அப்புறமா முதல்ல தேவநாகரி எழுத்துருவுல நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை வெளியிடுறது வந்து ஒரு சிறந்த மைல்கல்லா இருக்கும். அதாவது நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ், குஜராத்தி, போடா, டோக்ரி, சாந்தாலி, அதுக்கடுத்து நேபாள மொழிகள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை ரீசெண்டா எந்த மொழியில மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி ரீசெண்டா மொழிபெயர்த்து என்ன மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிந்தி மொழி. சோ இந்த சிந்தி மொழி வந்து 8th ஷெட்யூல்ல இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஓகேங்களா? 8th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல சிந்தின்ற மொழியை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்ற கொஸ்டினும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 8th ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிந்தின்ற லாங்குவேஜ் வந்து இருக்கு. அதே மாதிரி 8th ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா போடோ, டோக்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொன்கனி, அதுக்கடுத்து மைத்தாலி, அதுக்கடுத்து மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, நேபாளி, ஒடிசா, பஞ்சாபி, அதுக்கடுத்து சன்ஸ்கிரிட், சாந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் அதுல இடம்பெற்றிருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ், குஜராத்தி, போடோ, டோக்ரி, சந்தாலி, இது எல்லாமே இந்த 5 லாங்குவேஜுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th ஷெட்யூல்ல இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னது இந்த 5 லாங்குவேஜுமே 8th ஷெட்யூல்ல இருக்கு. அதே மாதிரி 8th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய இந்த சிந்தி மொழியிலும் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷனை மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குவாலிட்டி லெவல்லையும் கேட்பாங்க, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறதுக்கு ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா ஜோதிராவ் பூலே இந்தியாவுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் அப்படின்ற நியூஸ் பத்தி பார்க்கிறோம். அதாவது நம்ம மகாத்மா ஜோதிராவ் பூலே அப்படின்றவர் யாரு அப்படின்னா 1827 மகாராஷ்டிர மாநிலத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான் யாரு அப்படின்னா இந்த மகாத்மா பூலே அப்படின்றவர். பூலே அதாவது ஜோதிராவ் பூலே அப்படின்றவர். சரிங்களா? ஸோ இவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப துணிச்சலான, அப்புறம் சமூகத்துக்கு வந்து தன்னோட கற்றல் திறன், அதாவது ரொம்ப துணிச்சலான ஒரு தலைவர்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துணிவு மிக்க, இடைவிடாத தேடல்கள், இது எல்லாமே இவங்களோட வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சமூக நலனுக்காக தன்னையே அர்ப்பணிச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கற்றலும் கல்வியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட லட்சியத்துல ஒரு முக்கியமான அங்கமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஞானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய சிறப்பு உரிமை கிடையாது, ஆனா மாறாக பகிரப்பட வேண்டிய ஒரு ஆற்றல் சக்தி அப்படின்றது என்ன பண்ணிருப்பாங்க இந்த ஜோதிபா புலே அப்படின்றவரை சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு கேள்வி எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஞானம்ன்றது பாதுகாக்க வேண்டிய உரிமை அல்ல, மாறாக பகிரப்பட வேண்டிய ஒரு ஆற்றல் சக்தி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இவருடைய பிறந்த தேதி, ஓகேங்களா, ஏப்ரல் 11 தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம ஜோதிராவ் பூலேன்றவர் பிறந்திருக்காரு. சோ அவர் வந்து ஒரு
மகத்தான சமூக சீர்திருத்தவாதியில ஒருத்தர். ஓகேங்களா. சோ இவருடைய 200வது பிறந்த நாளை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வருஷம் கொண்டாட போறோம். சோ அதனாலதான் இவரை பத்தி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஓகேங்களா. சோ அவர் கல்வி சார்ந்த அவரோட தொலைநோக்கு பார்வை வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மள எல்லாத்தையும் வந்து ஒரு எழுச்சி ஊட்டுற அளவுக்கு ஓகேங்களா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இவர் எதுக்காக பாடுபட்டிருப்பார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏழைகள், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் நலிவடைந்தோரின் கண்ணியத்தை உறுதி செய்ய பாடுபட்டார். ஓகேங்களா. சோ இவங்களோட சமூக நலனுக்கும் அவங்களோட பாதுகாப்பு தேவைக்குமான எல்லா முயற்சிகளும் என்ன பண்ணிருப்பாரு, இவர் எடுத்திருப்பாரு. சரிங்களா. சோ அதே மாதிரி இவரால் நிறுவப்பட்ட ஒரு சமாஜம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சத்திய சோதக் சமாஜம் அப்படின்ற ஒரு இதை வந்து நிறுவியிருப்பார். ஓகேங்களா. சோ அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சமூக சீர்திருத்தவாதம், சமுதாய சேவை மற்றும் மனித மாண்பை மேம்படுத்துவதில் இந்த இயக்கம் முன்னணியில் இருந்தது. ஓகேங்களா. சோ இவர் ஆரம்பிச்ச இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்திய சோதக் சமாஜம். சோ இந்த சமாஜத்துல சமூக சீர்திருத்தம், சமுதாய சேவை மற்றும் மனித மாண்பை மேம்படுத்துவதில் இந்த இயக்கம் முன்னணியாக இருந்தது அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. சோ அதே மாதிரி பெண்கள், இளைஞர்கள், கிராமப்புறத்துல வசிக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இவர் ஒரு குரலா வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா. அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து ஒரு சிறந்த கல்வி வழங்குறதுக்காக இவருடைய மனைவி யாரு, நம்ம மகாத்மா ஜோதிராவ் பூலேயோட மனைவி. ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதாவது அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா சாவித்ரி பூலே. ஓகேங்களா. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பெண்களோட சிறந்த கல்விக்கு ஓகேவா, அவங்க சிறந்த கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுல இவங்க வந்து கொஞ்சம் போராடி இருக்காங்க. இங்க நிறையவே போராடி இருக்காங்க. சோ அந்த பணி வந்து தொடர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இவர் இறந்ததுக்கு அப்புறமும் இவரோட சீர்திருத்தவாத கொள்கைகளையும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பின்பற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ இவர் வந்து நம்மளோட எதிர்காலத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, நம்மளோட நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சோ நமக்கு இந்த நியூஸ்ல நமக்கு என்ன ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, மகாத்மா ஜோதிராவ் பூலே அப்படின்றவருடைய பிறந்த நாள் என்னைக்குன்னு கேட்கலாம். அதே மாதிரி இந்த பிற்படுத்தப்பட்ட ஏழைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் அவங்க வந்து என்ன கொள்கைகளை கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். அதே மாதிரி இவர் வந்து எந்த மாநிலத்துல பிறந்தாருன்னு கேட்கலாம். அதே மாதிரி சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவனவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரி, எல்லாத்துக்குமே என்ன பதில் அப்படின்னா, மகாத்மா ஜோதிராவ் பூலே தான் எல்லாத்துக்குமே இருந்தது. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொன்னு, ஞானம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய சிறப்புரிமை அல்ல, மாறாக பகிரப்பட வேண்டிய ஒரு ஆற்றல் சக்தி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மகாத்மா ஜோதிராவ் பூலே அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. சோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் 12க்கான ஓகேங்களா. சோ நியூஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். இப்ப என்ன அப்படின்னா, தமிழக உள்துறை செயலாளராக மணிவாசன் நியமனம். ஓகேங்களா. சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சந்தீப் மிட்டல் வந்து இது பண்ணிருக்காங்க இல்லையா, ஐபிஎஸ் சந்தீப் வந்து இப்ப எந்த இதுல பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆன்டி கரப்ஷனோட துறையில, அதாவது இந்த ஆன்டி கரப்ஷன் துறையில இவர் என்ன பண்ணுறாங்க, சந்தீப் மிட்டலை வந்து மாத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உள்துறை செயலாளராக தமிழகத்துல உள்துறை செயலாளராக மணிவாசன் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி யாரு வந்து அந்த பதவியில இருந்தாங்க அப்படின்னா, ஐஏஎஸ் உயர் அதிகாரி தீரஜ்குமார் அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, தலைமைச் செயலாளர் நிலையில இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ இவரை நியமிக்க சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இது பிறப்பிச்சிருக்காங்க. ஓகே. சோ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் வந்து ஏப்ரல் 23 நடக்குது இல்லையா. சோ அது வந்து ரொம்ப வெளிப்படையாகவும் சுதந்திரமாகவும் நடக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இந்த மாதிரி மாற்றங்கள், இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க, நம்ம எலெக்ஷன் கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா. சோ இதற்கிடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழக ஆயுதப்படை மற்றும் ஆயுதப்படை தலைமை இயக்குனர் மற்றும் ஊழல் கண்காணிப்பு துறை இயக்குனரா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா, சந்தீப் மிட்டல் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சோ அந்த இதோட அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் தலைவர் செயலாளரை வந்து என்ன பண்ணிருக்காங்க, தீரஜ்குமாரையும் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட சேர்த்து மாத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. இந்த இரு பொறுப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, காவல்துறை தலைமை இயக்குனர் நிலையிலான டேவிசன் தேவாசீர்வாதம் அப்படின்றவருடைய இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரையும் மாத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ
ஸோ இப்போ என்ன எலெக்ஷன் கமிஷன் அப்போ, அதாவது தேர்தல் அப்போ யார் யாரெல்லாம் இடமாட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆர்டெமிஸ் அப்படின்ற விண்கலம் வந்து என்ன பண்ணியிருந்தோம், நம்மளுடைய 3 அனுப்பியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை வெற்றிகரமா அவங்க செயல் முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட நாட்டை நோக்கி, அதாவது திரும்ப தரை இறங்கிட்டாங்க. ஓகேவா? நிலவை நோக்கி சென்று பயணித்த முடித்து கொண்ட அமெரிக்க கடற்கரை அருகே பசிபிக் பெருங்கடலில் சனிக்கிழமை விண்கலம் மூலம் இறங்கிய நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்வெளி வீரர்கள். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டெமிஸ் 2 விண்வெளி வீரர்ல எத்தனை பேர் போயிருப்பாங்க அப்படின்னா 4 பேர் அதுல பயணிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா 3 பேர் தான் அதுல பயணிக்கிற மாதிரி இருந்திருக்கும், எக்ஸ்ட்ராவா ஒருத்தர் வந்து பயணிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விண்வெளி வீரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச் அப்படின்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க வந்து உற்சாகமா என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம நாசாவோட நிர்வாகி வந்து ஜாரட் சாட்ஸ்மேன் அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாரு, வரவேற்றிருப்பார். ஓகேங்களா? சோ இந்த ஆர்டெமிஸ் 2 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பக்கூடிய விண்கலம். ஓகேங்களா? சோ அதாவது ககன்யான் மாதிரி. ஓகேங்களா? நம்ம ககன்யான் பத்தி நாங்களா படிச்சிருக்கோம். சோ ககன்யான் மாதிரி ஆர்டெமிஸ் 2ன்றது 3 விண்வெளி வீரர்கள் அனுப்புறது. ஓகேங்களா? மனிதர்கள் அனுப்புறதுக்கான ஒரு விண்கலம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து வந்து பார்த்தோம், சோ வளர்ந்த நாடுகள் ஏழை நாடுகள் இடையே இடைவெளி அதிகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஐநா சொல்லியிருக்காங்க. அதாவது வளர்ந்த நாடுகள், அதாவது வளர்ந்த நாடுகள் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ அந்த நாடுகளுக்கும் அந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இடைவெளி வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? உலக நாடுகளுக்கு இடையே வந்து பொருளாதார ரீதியில இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகளிலுமே அந்த வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக உலக வங்கியும் சர்வதேச நிதியமும் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு இலக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுல உலகளாவிய வளர்ச்சியை அதிகப்படியா நிர்ணயிக்கிறது தான் வந்து என்ன பண்ணுது, இவங்களுடைய ஒரு இலக்கா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வளர்ந்த நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கும் இடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைவெளி வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏழை நாடுகளுக்கோட உதவி வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 வளர்ந்த நாடுகள் குறைச்சிருச்சு அப்படின்னும், 2024ல அந்த ஆண்டுக்கான நிதி ஒப்பீடு, அந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு வந்து ஒப்பிடுறப்போ 23% வந்து அந்த நாடுகள் குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 2025 24 25ல பார்த்தோம் அப்படின்னா. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து தன்னோட நிதியை 59% வந்து குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி இடைவெளி வந்து உருவாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு ஒரு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ எதனால வந்து இந்த இடைவெளி வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம், ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வளர்ந்து வர நாடுகள் எல்லாமே வந்து அவங்களோட உலக வங்கி சர்வதேச நிதியம் இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இந்த இடைவெளியை வந்து சரி செய்யறதுக்காக ஒரு சீர்திருத்த செயல்பாடுகள் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த என்ன சொல்றது, இந்த கேப் வந்து எதனால நடந்திருக்கு அப்படின்னா நம்ம ட்ரம்ப் அவர்களால தான் வந்து நடந்திருக்கு. ஸோ என்னன்னா இந்த கூடுதல் வரி, அதிகமான ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி போர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஏற்படுத்துறதுனால இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம், ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டெமிஸ் 2 குழு வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இதுல வந்து தரையிறங்கிட்டாங்கன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அரை நூற்றாண்டு இடைவெளிக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிறப்புமிக்க பயணத்தை இவங்க மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுல 4 பேர் பயணிச்சாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த 4 பேர் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ரீட் வென்ஸ்மேன் அப்படின்றவர் கமாண்டரா இருந்திருக்காரு. அதே மாதிரி விக்டர் குளோவர் பைலட்டா இருந்திருக்காரு. அடுத்து கிறிஸ்டினா கோச் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு திட்ட விஞ்ஞானியா இருந்திருக்காங்க. அடுத்து கனடாவை சேர்ந்த ஜெர்மனி ஜெயின்சன் அதாவது ஹேன்சன் அப்படின்றவர் ஒரு திட்ட விஞ்ஞானி இருக்காரு. ஸோ 2 திட்ட விஞ்ஞானி, ஒரு கமாண்டர், ஒரு பைலட் அப்படின்ட்டு 4 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த நிலவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிலவினுடைய மறுபக்கத்தை, ஓகேங்களா, ஒரு பக்கம் தான் நம்ம பார்க்கக்கூடியது, ஸோ மறுபக்கத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஆய்வுல ஈடுபடுத்திருக்காங்க. ஸோ 10 நாளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுடைய பயணம் வந்து நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிலவு வந்து அதோட சுற்றுவட்ட பாதையில 4,600
4,06,771 கிலோமீட்டர் தொலைவை கடந்துதான் என்ன பண்ணியிருக்காங்க, மனிதர்கள் வந்து இதுவரைக்கும் விண்வெளியில சென்றதாகவும், அதை மீறின தொலைவுல வந்து இவங்க போய் ஒரு சாதனை படுத்ததாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிலவின் மறைக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் முழு சூரிய கிரகணத்தையும் துல்லியமாக படம் பிடித்தனர். ஓகேங்களா, நிலவோட மறைக்கப்பட்ட ஒரு இடத்தையும் சூரிய கிரகணத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, துல்லியமா படம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு என்ன சொல்றது, இந்த பயணத்தை ஸோ நார்மலா அவங்க வந்து தரையிறங்கிறத விட ரொம்ப வேகமா, அதாவது ஒரு ஒளி வந்து நம்ம பூமியில இருந்து வளிமண்டலத்துக்குள்ள நுழையிறப்போ ஒளியை விட, அதாவது சவுண்டை விட 33 மடங்கா வந்து வேகமா வந்து விண்கலத்துல இறங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அதே மாதிரி இவங்க அங்க அந்த விண்வெளியில இருக்கப்ப 10 நாள் இருந்திருக்காங்க இல்லையா, அந்த 10 நாள் இருந்ததுக்கான அவங்களுக்கு அந்த குடிநீர் விநியோகம், அந்த கழிவறை பிரச்சனை, அதே மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப கோளாறுகள், இது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம இவங்க அந்த ஆய்வுல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, வரலாற்றிலேயே நிலவுக்கு சென்று முதல் பெண்மணி அப்படின்ற பெருமையை யார் பெற்றிருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்டினா கோச் வந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி முதல் கருப்பின வீரர் அப்படின்ற பெருமையை யார் வந்து பெற்றிருக்காரு அப்படின்னா, விக்டர் க்ளோவர் அப்படின்றவர் பெற்றிருக்காரு. அதே மாதிரி முதல் அமெரிக்கர் அல்லாத வீரர் அப்படின்னா யாரு அப்படின்னா, கனடாவில் இருக்கக்கூடிய ஜெர்மனி ஹான்சன். ஓகேங்களா, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய விண்வெளிக்கு, அதாவது நிலவுக்கு சென்ற முதல் பெண்மணி. ஓகேங்களா, அதாவது அவங்க வந்து யாரு அப்படின்னா இந்த கிறிஸ்டினோ அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கருப்பின வீரர் யாரு அப்படின்னா விக்டர் க்ளோவர். அமெரிக்க அல்லாத வீரர் யாரு அப்படின்னா ஜெர்மனி ஹான்சன் அப்படின்றவங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த 2 வருஷத்துல ஆர்டமிஸ் 3 திட்டத்தை வந்து உருவாக்கலாம்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாசா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான நியூஸ். ஓகேங்களா, ஸோ தினங்கள்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 11 பாத்தீங்க அப்படின்னா டெத் ஆனிவர்சரி ஆஃப் லால் பகதூர் சாஸ்திரி. ஓகேங்களா, லால் பகதூர் சாஸ்திரி. சோ இவருடைய இறந்த நாளுடைய தினத்தை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டெத் ஆனிவர்சரி. ஓகேங்களா, எப்போ அப்படின்னா ஏப்ரல் 11. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இது பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 11லயே வந்து பாத்தீங்க பிறந்த நாள், யாரோட பிறந்த நாள் வந்து பார்த்தோம், மகாத்மா ஜோதிபா பூலே. ஸோ பிறந்த நாளும் வந்து ஏப்ரல் 11 பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் 11 நேஷனல் ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நேஷனல் ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டேன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஏப்ரல் 11 வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மகாத்மா ஜோதிபா பூலே இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜோதிபா பூலேயோட பிறந்த நாள் வந்து ஏப்ரல் 11 பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே, அதுவும் வந்து ஏப்ரல் 11. நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 11 வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் பெட் டே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே அப்படின்னா தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம், அதே மாதிரி தேசிய செல்ல பிராணிகள் தினம். இது ரெண்டுமே வந்து ஏப்ரல் 11 சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ், டெய்லி நியூஸஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விஜய் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.